ஃபீல் பண்ணாதானே. முதல்ல வரமாட்டேன்னு சொன்னா நீ வந்திருக்காங்களேன்னு சந்தோஷப்படு. அவங்க வந்ததாலதான் இப்ப பெரியமா கிட்ட இந்த அளவுக்கு முன்னேற்றம் தெரியுது. அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. வாழ்க்கையில நம்ம விரும்புறது எல்லாமே உடனே கிடைச்சிருமா? நீ சொல்லுங்க பாரு. அதுக்காகலாம் உன் மனசை தளர விடலாமா? கொஞ்சம் வெயிட் பண்ணு, அவசரப்படாத. இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குல்ல, கொஞ்சம் டைம் கொடு. அண்ணி சீக்கிரம் மனசு மாறி வருவாங்க, கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும். அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வைக்க போறோம் பாருங்க செக். நாம செய்ய போற சாப்பாடை சாப்பிட்டுட்டு எல்லாரும் அப்படியே அசந்து போனோம் அண்ணி. சரி, அப்படின்னா நம்ம ஸ்பெஷலா தானே செய்யணும். என்னடி செய்யலாம்? தெரியல அண்ணி, அப்படியே ஆரம்பிப்போம். ஒவ்வொரு பொருளை ஆட் பண்ணிக்கிட்டே போவோம். அப்ப ஏதாவது ஒண்ணு நமக்கு ஸ்ட்ரைக் ஆகும். அப்ப வச்சுக்கலாம் அண்ணி பேரு. பேரை விட கடைசியில கூட வச்சுக்கலாம். இப்போ என்னெல்லாம் போட்டு செய்ய போறோம்? அதான் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குன்னு அரிஞ்சு வச்சிருக்கீங்களா அண்ணி? ஏய், இவ்வளவுதானா? இதெல்லாம் பேசிக்கா எல்லாரும் போடுறது தானே. ஏதாவது வெஜ் பிரியாணி மாதிரி ஐடியா வச்சிருக்கியா என்ன? அப்படி பேரெல்லாம் இப்பவே பிக்ஸ் பண்ண கூடாது அண்ணி. அப்புறம் நம்மளால அதை தாண்டி புதுசா யோசிக்கவே முடியாது. பன்னீர் இருக்கா? அதுவும் பழசு தானே. ஏன் புதுசா இல்லையா? அது இருக்கு, ஆனா பன்னீர் கூட வழக்கமா எல்லாரும் போடுறது தானே. இதுல என்ன புதுசா வித்தியாசமா நீ கண்டுபிடிச்சிட்டேன்னு கேட்டேன். ஐயோ, இங்க பாருங்க அண்ணி, இப்ப எதுவும் என்ன கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. செய்ய செய்ய அப்படியே டெவலப் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் அண்ணி. யாரு பொறுப்பு எடுத்துக்கிட்டாங்களோ அது அவங்கள நம்பி விட்டுறணும். அவங்கள உப்பு போட்டியா காரம் போட்டியான்னு கேட்டலாம் அவங்கள கன்ஃபியூஸே பண்ணக்கூடாது. ஒரு பொறுப்பு தட்டி கழிக்கிறதுக்கு என்ன ஒரு ஜஸ்டிபிகேஷன்? டேய், இந்த நக்கல் பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம். இத்தனை நாளா இந்த கிச்சன் அம்மா கண்ட்ரோல்லயும் அந்த கண்மணி